கோவை மாநகர பகுதியில் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தனிப்படை போலீசார் நேற்று ஏப்ரல் 4 ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் எதிரே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டபோது சந்தேகத்திற்கிடமான வகையில் நடந்து வந்த 4 பேரை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் கோவை ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 27 வயதான கிஷோர், 25 வயதான தினேஷ், 25 வயதான அஜய் பெலிக்ஸ் மற்றும் 19 வயதான ரத்னபுரி சூர்யா என்பது தெரியவந்தது. மேலும் அவர்கள் போதை மாத்திரைகள் விற்பனை செய்யும் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்பதும் விற்பனைக்காக போதை மாத்திரைகளை வைத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து போலீசார் அவர்கள் 4 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 1556 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதை மாத்திரைகளில் மதிப்பு 4 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்று கூறப்படுகிறது. பின் கைது செய்யப்பட்ட நபர்கள் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து போதை மாத்திரைகளை வாங்கி ரயில் மூலம் பார்சல் செய்து கோவைக்கு கடத்தி வந்து விற்பனை செய்து வந்துள்ளனர் என்று போலீசார் தெரிவித்தனர்.